வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்ததில் ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் அதிகமாக எம்ஜிஆரோட கட்சியில் சேர்ந்தாங்க. அதனால தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது முழுக்க உண்மை இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இருந்த கட்சியில், அதாவது திமுக கட்சியிலேருந்து எம்ஜிஆர் வெளில வந்தப்போ அதிகமான பேர் எம்ஜிஆரோட வரல. அவர் வந்தார். அப்போ சில பேர் தான் எம்ஜிஆரோட வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மற்ற கட்சியிலேருந்து எம்ஜிஆர் கட்சியில் சேர ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவர் தன்னுடைய புதிய நபர்களோடு தான் பயணிக்க நேர்ந்தது. அப்படி பயணம் செய்யும்போது அதனால் அவருக்கு பெரிய தோல்வியெல்லாம் அடையலை. ஏன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. அதுதான் முக்கியமான விஷயம். எம்ஜிஆர்னு சொன்னாலே அது மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்தது. அண்ணாவே சொல்லியிருக்காரு, பார்த்திங்கன்னா எம்ஜிஆர்னால தான் இந்த 1967ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயித்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் அமைச்சரவை அமைக்கும்போது கூட அண்ணா என்ன பண்ணார், எம்ஜிஆர்கிட்ட அமைச்சரவை சீட்டில் யார் யார் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கேட்டதாலாம் ஒரு தகவல் இருக்குது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அந்த குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அமைச்சரவை சீட்டை கொண்டு போய், அமைச்சரவை லிஸ்ட்டை கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட கொடுத்து யார் யார் அமைச்சரவையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதாக ஒரு தகவல். அப்போ எம்ஜிஆர் மேலே அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை காட்டினா போதும், நம்ம கண்டிப்பாக தேர்தலில் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் அண்ணா அவர்களுக்கே இருந்தது. அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு கட்சியவே முதல்ல வழிநடத்திட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் புதிய கட்சியை ஆரம்பித்து நடத்தும் போது பெரிய சிக்கல்லாம் ஏற்படலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அவருடைய சினிமா பலம் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக அவருக்கு தேர்தலில் கை கொடுத்துன்னு தான் சொல்லணும். இப்போ விஜயை பற்றி சொல்லும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் சினிமா பலம்லாம் கை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமாவுடைய பலம் தான் ரொம்ப அதிகமாக கை கொடுத்தது. அதனால தான் அவருடைய செல்வாக்கு அதிகமாக உயர ஆரம்பிச்சது. 1980 தேர்தலெலாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். 1977 காட்டிலும் 1980 மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்னு சொல்லணும். அதுக்கு காரணம் சினிமா பலம் தான். இந்த சினிமாவில் அவருடைய நல்ல நல்ல கருத்துக்கள், அவருடைய பேச்சு வழக்கு, அவருடைய செயற்பாடுகள் சினிமாவில் எப்படி இருந்தாரோ அப்படியே நிஜ வாழ்க்கையில் இருந்தது. அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் குணம் அதெல்லாம் அப்படியே சினிமாவில் இருந்தது, அப்படியே வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, மக்கள் அப்படியே தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. எம்ஜிஆருடைய பலம் அப்படின்னு சொன்னால் சினிமாவோட பலம் தான். சினிமா பலம் தான் இன்றைக்கும் அவருக்கு அவருடைய பேச்சை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க வச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் மக்கள் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா சினிமாவுடைய பலத்தில் வராரு அப்படின்னு சொன்னால் சினிமா பலம் கண்டிப்பாக கை கொடுக்கும், அது கை விடாது அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.